யூரின் பாஸ் பண்ண போயிருக்கிறாராம். போன இடத்துல ஏதோ துப்பாக்கி இருந்துச்சான். என்கவுண்டருக்கு முன்னாடி வேற ஏதாவது மர்மம்? இதே ஸ்கிரிப்டை காவல்துறை வந்து வேற விதமாக திமுகவுக்கு எங்கேருந்து வருது? ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு ரவுடி மாதிரி சித்தரிக்கணும்? ஏன் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு? ஏன் ரவுடின்னு சித்தரிக்க வேண்டிய தேவை இருக்கு? திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த கலக்கத்துக்கு இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? கூலிப்படை மாதிரி செயல்படக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே மௌனம் தானே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான அந்த விசாரணை சரியான திசையில் தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய கருத்து என்ன? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக வெல்ஃபேர் பார்ட்டியில் இருந்து அஸ்வத் சரியத்தி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போது சமூக வலைதளங்களில் மீடியாக்களில் காவல்துறை சாட்டையை சுழட்டிட்டாங்க, ரவுடிகள் அஞ்சு நடுங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டருங்கிறது உள்ளபடியே ரவுடிகளை நடுங்க செஞ்சுருக்கா, இல்லை இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லை, இப்போ என்கவுண்டர் வெவ்வேறு சூழலில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்கவுண்டர் ஏன் நடக்குது? ரவுடிகள் அஞ்சலை, சாட்டையெல்லாம் சொல்லட்டலை, எதுவும் பண்ணவும் இல்லை. அப்போ என்கவுண்டர் வந்து தீர்வு கிடையாது. பிஎஸ்பி தேசிய கட்சியின் தலைவர், மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை வந்து சென்னையில் படுகொலை செய்கிறாங்க. இப்போ படுகொலை செய்கிறதுக்கான காரணங்கள் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஒரு 10-15 நாள் ஆகிடுச்சு. முதல் நாள் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியிடுறாங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுட்டேஜ் ஒன்று வெளியிடுறாங்க. அதற்கப்புறம் அந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியிட்டு எல்லா மீடியாஸ்லேயும் வந்து வெளியிடுறாங்க. அது மாஃபிங் பண்ண மாதிரியான ஒரு கலர் கரெக்ட் வீடியோஸ் அது. அப்போ இந்த வீடியோஸை ஏன் காவல்துறை முதல்ல வெளியிடுது அப்படின்றது இருக்குது. அப்போ அவங்களாக தான் போய் சரணடைஞ்சாங்க அந்த 8 பேர். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேர், இவங்கெல்லாம் வந்து அண்ணா நகர் ஸ்டேஷனில் முதல்ல அவங்களா போய் சரணடைகிறாங்க. அப்புறம் புளியந்தோப்பு ஸ்டேஷனுக்கு மாற்றுறாங்க. அப்போ காவல்துறை கண்டுபிடிக்கல. குற்றவாளிகள் தானாக போய் ஐயா நான் தான் பண்ணிட்டேன்னு ஒரு தரப்பு போய் சொல்லுது. அவர்கள் தான் உண்மை குற்றவாளிகளா அப்படின்னு வந்து அன்னைக்கே வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வந்து தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தையா இருக்கலாம், விசிகாவின் தலைவர் தொல் திருமாவாக இருக்கலாம், இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை. அப்போ அவர்கள் கூலிப்பட, அப்போ அவர்கள் தான் கொலை செய்தார்களா அப்படின்றதுக்கு. அப்போ ஒரு கொலை, ஒரு தேசிய கட்சியின் தலைவரை கொலை செய்கிறதுக்கான தைரியம் கூலிப்படைகளுக்கு எப்படி வருது? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. கூலிப்படைகளுக்கு எப்படி அந்த எந்த வித அரசியல் பின்புலமும் இல்லாமல் சாதாரண ஆட்களுக்கு அந்த ஆட்கள்லாம் காட்டுறாங்கல்ல, இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு, அவங்களுக்குலாம் எங்கேருந்து அந்த தைரியம் வருது? ஒரு கட்சியின் தலைவரை போட்டால் அதோட விஷயங்கள் எல்லாம் தெரியாதா? அப்போ யாருக்கும் தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் காவல்துறையெல்லாம் வந்து சாட்டின்னு சொல்லல, எதுவும் பண்ணலை. அப்போ இது வந்து ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது உளவியல். தப்பு செஞ்சவனை உடனே கொண்டுடணும். அப்போ இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அதை வந்து காவல்துறை எடுக்குது. அதுவே முதல்ல வந்து நீதிமன்றத்திற்கு எதிரானது, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்காப்புக்கு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அவங்க காட்டின, காவல்துறை காட்டின ஃபுட்டேஜ் வந்து ஒரு ஆளரவமற்ற ஒரு இடம். அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ண போயிருக்கிறாராம். போன இடத்துல ஏதோ துப்பாக்கி இருந்துச்சான். தமிழ் சினிமாவில் எழுதக்கூடிய அதே ஸ்கிரிப்டை காவல்துறை வந்து வேறு விதமாக எழுதி கொடுக்குது. அப்போ இது வந்து கிரேட்டர் சென்னை போலீஸ் வந்து ஏன் இதை பண்ணுது? சிபிசிஐடிக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்குது, மாற்றி இருக்கிறாங்க. அப்போ சிபிசிஐடிக்கு முன்னாடி கொடுக்காம காலையில் 5:30 மணிக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. காலைல 5:30 மணிக்கு கூட்டிகிட்டு போய் அவரை இது வந்து மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக நடந்த ஒரு என்கவுண்டரா, இல்லை இந்த என்கவுண்டருக்கு பின்னாடி வேறு ஏதாவது மர்மம் இருக்கா? என்கவுண்டர் மக்களோட பொது உளவியலை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு இதுதான். அப்போ இது வந்து நீதிமன்றத்திற்கு எதிரானது, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அப்போ அதற்கு பின்னாடி யார் இருக்கிறா? இந்த கொலைகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? அது வந்து பிஜேபியா, இல்லை ஆருத்ராவா, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களா, இல்லை சாதிய மத காரணங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு காரணமான்றது இருக்குல்ல. அப்போ எந்த காரணமுமே இல்லாமல் திமுக வந்து அந்த காரணங்கள்லாம் நான் விசாரிக்க மாட்டேன். ஏன்னா திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்சிஎம் யூபியோட சிஎம் மாயாவதி வந்து சொன்னதுக்கப்புறம் சிபிஐ ஸ்டேட்மெண்ட்ஸில் சிபிஐ வந்து ஃபேஷன் ஆகிடுச்சுன்றாரு. அப்போ இதில் வந்து எவ்வளோ மந்தமாக இவங்க யோசிக்கிறாங்க. அன்னையிலேருந்து டிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படுகொலையானவரை வந்து கட்ட பஞ்சாயத்து செய்தவராகவும் ரவுடியாகவும் திமுக ஊடகங்கள் அப்படி தான் சித்தரிக்குது அவரை வந்து. இல்லை, இந்த தேவை திமுகவுக்கு எங்கேருந்து வருது? ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு ரவுடி மாதிரி சித்தரிக்கணும்?
எதற்காக இந்த என்கவுண்டர் நடந்த உடனே பாத்தியா சாட்டையை சொல்லிட்டாங்க அப்படின்லாம் இவங்க ஏன் பேசணும்? திமுக ஆதரவான ஊடகங்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாருமே அவரை திருப்பி கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர் ரவுடி. அப்போ கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுக்கு விட்டுக்கிட்டு இருந்தியா எத்தனாலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, உண்மை என்ன, புலன் விசாரணை என்னன்னு ஒரு பேக்ரவுண்ட் தீம் மியூசிக்லாம் போட்டு திமுக ஊடகங்கள் பண்ணுறாங்கல்ல, அது அதிகாரப்பூர்வமான ஒரு துப்பாக்கி அவர் கையில் இருந்தது. எந்த வழக்குகள் இருந்தால் துப்பாக்கிகள் தரமாட்டாங்க கவர்மெண்ட், வழக்குகள் இல்லாமல் தான் இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். இப்போ திமுகவுக்கு அவர் ஏன் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது, ஏன் ரவுடின்னு சித்தரிக்க வேண்டிய தேவை இருக்குது? அவர் மாநில தலைவர், அவர் தலித் பௌத்த தலைவர், குறிப்பாக பௌத்தத்தை தமிழ்நாட்டில் பரப்பி இருக்கிறாரு. பௌத்த விகார்களுக்கு, பௌத்த பிக்குகளுக்கு பௌத்த ஊர்வலங்கள் நடத்தி இருக்கிறாரு. அப்போ ஒரு பௌத்தர், அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு பௌத்தராக இறந்த ஒரு தலைவரை ஏன் இவ்வளவு கொச்சப்படுத்தணும்? இவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டிய தேவை எங்கேருந்து வருது, ஏன் பண்ணுறாங்க? அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று சக்திகள், மாற்று அரசியல் தரப்புகள் யாருமே உருவாகிடக்கூடாது. திமுக கிட்ட ஒரு சகிப்புத்தன்மையே கிடையாது. திமுகவை யாராவது விமர்சிச்சுட்டா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு ஃபேஸ்புக்லேயே சோஷியல் மீடியாஸில் வந்து ஒரு பையன் வந்து திமுகவை விமர்சித்து ஒரு ட்விட் ஒன்று போட்டதற்கு பின்பு அவங்க அப்பா மீது வழக்கு பாயப்பட்டுச்சு. அதாவது அந்த பையன் மீது போட்டுச்சு, அவங்க அப்பா அந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு, அந்த பையன் செத்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த மாதிரி உங்கள் பரிசு தொகுப்பில் பள்ளி இருந்ததுன்னு சொல்லி வீடியோ வெளியிட்டவர்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா திமுகவுக்கு சோஷியல் மீடியாஸில் திமுகவுக்கு எதிராக, ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் திமுக கிட்ட சகிப்புத்தன்மையே கிடையாது. கேசஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, வேற இல்லைன்னா அந்த பேசக்கூடிய நபர்கள் மீது பர்சனல் அட்டாக் வந்து செய்யக்கூடிய வேலைகள் செய்து. அப்போ திமுக இப்போ பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடியது பகுஜன் அரசியல். ஆம்ஸ்ட்ராங் வந்து பௌத்த அரசியல் பேசியிருக்கிறார், அம்பேத்கர் அரசியல் பேசியிருக்கிறார். கட்சியின் பேரே பகுஜன் சமாஜ் தான். பகுஜன்ற வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த பகுஜன் அரசியலுங்கிறது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த கலக்கத்துக்கு இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் நம்ம அப்போ அதற்கு முன்னாடியே திருவேங்கடம்ன்ற நபரை எதிர்க்க வந்து கொலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அரச படுகொலை தான் அது. என்கவுண்டர்ன்றது எதுக்கு? பிஎன்எஸ் படி, இப்போ புது சட்டம் படி அவருக்கு கீழே லாக்கப் போட்டுட்டு போக முடியும், அதாவது கைவிலங்குகள் போட்டுட்டு போக முடியும். ஏன் கைவிலங்கு போடலை? தப்பிச்சு ஓடினாருன்றாங்க. பிஎன்எஸ் சட்டத்தில் கைவிலங்கு போடலான் இருக்கு. கைவிலங்கு ஏன் போடாமல் கூட்டிகிட்டு போனாங்க? ஏன் காலைல 5:30 மணிக்கு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க? கூட்டிகிட்டு போய் ஒரு தமிழ் சினிமா ஸ்டோரியை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து எதுக்கு வந்து பில் பண்ணுது? அதோட நோக்கம் என்ன? அப்போ திமுகவுக்கு எதிரான மாற்று சக்திகள் எதுவுமே நான் அந்த சோஷியல் மீடியாவில் பேசின பையனாக இருக்கலாம், இல்லை தோழர் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை தீபக் ராஜாவாக இருக்கலாம். அப்போ அந்த அரசியல் உருவாயிடக்கூடாது. திமுகவுக்கு எதிரான ஜனநாயக முற்போக்கு அரசியல் எதுவுமே உருவாயிடக்கூடாதுன்றது திமுகவோட ஊடகங்கள், கூலிப்படை மாதிரி செயல்படக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே மௌனம் தானே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர். அப்போ திமுக திட்டமிட்டு இவர்கள் வந்து சாதியவாதி. யார்? ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கர் அரசியல் பேசுகிறார். அவர் எப்படி சாதியவாதி ஆவார்? ஆம்ஸ்ட்ராங் வந்து அடையாள அரசியல் செய்கிறவர். அவர் இப்படி எங்கே அடையாள அரசியல் செய்தார்? என்ன செஞ்சார்? ஆம்ஸ்ட்ராங் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்தாருன்னா நீங்கள் தானே கவர்மெண்ட், ஏன் இத்தனை நாளாக விட்டு வச்சுட்டு இருந்தீங்க? அப்போ திமுக தனக்கு எதிரான தரப்புகளை ஒரு ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் மாதிரி தான் திமுக இயங்குது. ஊடக ஃபாசிசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திமுகவுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது. இப்போது அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடந்த போது அன்னைக்கு அது அவர் உடல் நல்லடக்கம் செய்வதற்கு முன்பாக திருமாவளவன் அவர்களாக இருக்கலாம், இல்லை செல்வ பெருந்தகையாக இருக்கலாம், இந்த வழக்கை பிஎஸ்பி தோழர்கள் கேட்பது போலவே சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை அவர்களும் முன் வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கோரிக்கை அவங்ககிட்ட இருந்து எங்கே போச்சு? ஏன் இன்னைக்கு அதை அவங்க கேட்க மாட்டாங்க? அது தோழர் திருமாட்ட தான் கேட்கணும், இல்லைன்னா செல்வ பெருந்தகிட்ட கேட்கணும். ஏன் அந்த கோரிக்கைகளுக்கு, இல்லை கூட்டணி கட்சிக்காக அவங்க வந்து சில சமரசங்கள் பண்ணிக்கிறாங்களா? தோழர் திருமாவாக இருக்கலாம், இல்லை செல்வ பெருந்தகையாக இருக்கலாம். இல்லை அன்னைக்கு செல்வ பெருந்தகை தான் கலாட்டாவில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அன்னை சோனியா காந்தியின் ஆணைக்கிணங்க நான் போய் தலித் அந்த தலைவரோடு இருந்தேன் அப்படின்ட்டு அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இப்போ அவர் வந்து பேசணும், சிபிஐ விசாரணைக்கு தான் அதை கொண்டு போகணும். இப்போ ஏன்னா போகிற போக்க பார்த்தா இன்னும் இருக்கக்கூடிய 10 பேரோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தலாகும். பின்னாடி யார் யார் இருக்கிறா, இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் செயல்படுறா, இதற்கு பின்னாடி திமுக இருக்கா? கூலிப்படைகளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்காது. கூலிப்படைகள் பணம் வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு தரப்பு. பின்னாடி யார் காரணமாக இருந்தா, அது பிஜேபியா, இல்லை ஆருத்ராவா, இல்லை திமுகவா, என்ன தரப்பு வந்து இவர்களோட செயல்பட்டுச்சு, பின்னாடி இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்களோ நானோ இல்லை யாரோ ஒரு தெருவில் உள்ள நபர் வந்து ஒரு தலைவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கே அவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இவர்கள் வந்து மிக இயல்பாக சென்னையில் வந்து படுகொலை பண்ணிவிட்டு அண்ணா நகர் ஸ்டேஷனில் பெரம்பூர் டு அண்ணா நகருக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்தில் போயிட்டாங்களாம். டிப்டாப்பாக போயிட்டு சரண்டர் ஆகிட்டாங்களாம்.
இதெல்லாம் வந்து நம்புற கதையாக இருக்காது. அப்போ அவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லைன்ற குற்றச்சாட்டை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வைக்கிறீங்க. உண்மை குற்றவாளிகள் கிடையாது. ஆனால் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்காங்களே, இந்த நம்பர் தான் இவர், இந்த நம்பர் தான் இவர். கூலிப்படங்க, அதுதான் சொல்கிறேன். இந்த நம்பர் தான் சொல்கிறாங்க. அவர் முன்னாடி பிளாக் ஷர்ட்டில் போனதா சொல்கிறாங்க. இது எல்லாம் புலன் விசாரணைக்கு போகட்டும், நீதிமன்றத்திற்கு போகட்டும். அதுக்கான பின்னாடி என்னென்ன சூழலில் அவங்க யாரோட தூண்டுதலின் பேரில் இப்போ கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள்னு ஒன்று இருக்குல்ல, கொலை பண்ணது இவர்கள், இதுக்கு உடந்தையாக இருந்தது யாரு? செய்ய சொன்னது யாரு? ஒரு அக்யூஸ்டுக்கு செய்ய சொன்னது யாரு? அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது யாரு? அதை நோக்கி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் வந்து சிபிஐ விசாரணையெல்லாம் வந்து ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாரு. இது எப்படி வந்து சரின்னு சொல்ல முடியும்? கிரேட்டர் சென்னை போலீஸ் கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு போயிருச்சு. அப்புறம் நீங்கள் ஏன் என்கவுண்டர் பண்ணுறீங்க? இன்னும் 10 பேரோட விசாரணை நடக்குமா நடக்காதா? திமுக அரசு நடக்க விடுமா? திமுகவினர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான என்கவுண்டர்கள் இதெல்லாம் பண்ணும்போது தான் ரவுடிகளுக்கு பயம் வரும், மக்களுக்கு காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை வரும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியுன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்கணும். காவல்துறை வந்து அதை பாதுகாத்து கொண்டு போய் நீதிமன்றத்துக்கிட்ட தான் கொடுக்கணும். பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் தேவைப்படுதுன்னு திமுகவினர் சொல்கிறாங்களே. இல்லைங்க, அருண் ஐபிஎஸ் வந்து இது போட்டிருந்தாங்கல்ல, கமிஷனராக இப்போ புதுசாக நியமிச்சிருக்கிறல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் அப்படின்னு பதவி இருக்கும்போது சொல்கிறாரு. ப்ரெஸ்ஸில் எல்லார் ப்ரெஸ்லையும் வருது. ரவுடிகளுக்கு புரியும் மொழின்னா என்ன மொழி? அது ரவுடி என்ன மொழியில் பேசுகிறான்? அடிதடி உருட்டு. அப்போ அந்த மொழியில் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுவாரா? அப்போ அவன் அடிக்கிற அப்போ உங்களுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, சட்டம் இருக்குல்ல. நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸரில், கமிஷனர் இல்லை. அப்போ ரவுடிகளுக்கு புரியும் மொழின்னா நீங்கள் என்ன ரவுடித்தனம் பண்ணுவீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரவுடி என்ன மொழியில் பேசுவான்? அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, அந்த மொழியில தான் போலீஸ் எங்குமா? இப்போ வந்து மக்களுக்கெல்லாம் பயம்லாம் வராதுங்க, இன்னும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சட்டத்தை வந்து போலீஸ் கையில் எடுக்க முடியாது. இல்லை, இப்போ இந்த மாதிரியான டயலாக் பேசியேமோ இவ்வளோ தூரம் ஹார்ஸாக சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகும் கூட கொலைகள்ன்றது நடக்கத்தானே செய்யுது. இப்போ மதுரையில் நடந்த கொலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ காவல் நிலையத்திலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில், அமைச்சருடைய வீட்டிலேருந்து 50 மீட்டர் தொலைவில் ஒரு கட்சியினுடைய பிரமுகர் கொலை செய்யப்படுறார். பிடிஆரோட வீட்டிலேருந்து 100 மீட்ரு, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு. இவர் ஆம்ஸ்டாங் படுகொலையானது போலீஸ் ஸ்டேஷன் 100 மீட்டரில் இருக்குது. ஆம்ஸ்டாங் படுகொலையானதுலேருந்து இப்போ நீங்கள் சொன்ன மதுரை சம்பவத்தில் 100 மீட்டரில் இருக்குது. இல்லை, அதான் கேட்குறேன். காவல்துறை இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை சொல்லி எச்சரித்த பிறகும் கூட அரசியல் படுகொலைகள் தொடரத்தானே செய்யுது. அதை அரசியல் படுகொலைக்கு நீங்கள் சமூக பொருளாதார காரணங்களை நீங்கள் எதையுமே பார்க்க மாட்டேன். இல்லை மேம்போக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோ இதுவோ இருக்காது. அப்போ நீங்கள் வந்து ட்ரக் மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணணும், போதை கலாச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கள்ளச்சாராயத்தில் 65 பேர் செத்து போயிருக்காங்க, கவர்மெண்ட் சொன்ன ரெக்கார்டு. அதுக்கு மேலே சொல்கிறாங்க. அப்புறம் விழுப்புரத்தில் 9 பேர் அட்மிட்னாங்க, அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் செங்கல்பட்டில் ஒரு 6 பேர். கள்ளச்சாராயம் எப்படி வருது? கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 100கணக்கான மக்கள் சாகுறாங்க. அதை பற்றி எந்த பொறுப்புமே இல்லாமல் வந்து டாஸ்மார்க்கில் குடிக்கலாம். குடியை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்களா? சரி, நிறைவாக இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சரியான அந்த விசாரணை சரியான திசையில் தான் போயிட்டுருக்கு. அவங்களுடைய கருத்து என்ன? சரியான திசையில் போகலை. அவர்கள் வந்து என்கவுண்டரின் வழியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வன்முறை கலாச்சாரத்தை வந்து திணிக்கிறாங்க. திமுக அரசு வந்து இந்த திருவேங்கடம்ன்ற நபரை வந்து என்கவுண்டரின் பண்ணதன் வழியாக ஒரு வன்முறை கலாச்சாரத்தை, ஒரு ஸ்டேட் வைலன்ஸை வந்து இது பண்ணுறாங்க. அவர்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் நானும் ஒரு ரோட்டில் ஒரு தப்பு நடக்குதுன்றதுனால கை வச்சிட முடியாது, போலீஸ்க்கு போகணும். போலீஸ் வந்து தான் அவன் மேலே வந்து கேஸ் போட முடியும், இது பண்ண முடியும். இப்போ போலீஸே வந்து லா அண்ட் ஆர்டர் மீறுது இல்லை, அதுக்கு வந்து ஸ்கிரிப்டட் ஸ்டோரிஸை வந்து பண்ணுதுன்னா இன்னும் 10 பேரோட உயிர். நமக்கு தேவை ஆம்ஸ்டாங்க்கு நீதி கிடைக்கணும். நீதி தான் நிலையானது, வன்முறை வந்து நிலையானது கிடையாது. நாம் வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான சமூகத்தில் வாழலை. என்ன நீங்கள் அடிச்சிட்டிங்க அதனால நான் திருப்பி அடிக்கிறேன்னு பழி வாங்க முடியாது. பழி வாங்குதல் வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு சமூகத்தில், நாம் ஒரு சிவில் சொசைட்டியில் ஒரு சட்ட ஒழுங்குகளோடு இருந்து காவல்துறை இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது, இங்கே கான்ஸ்டியூஷன் இருக்குது, இந்த செட்டப்களால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பழி வாங்குறேன்னா கொண்டுகிட்டே இருக்கலாம், ஒருத்தனை கொண்டுகிட்டே இருக்கலாம். நமக்கு குற்றம் முழுமையாக ஒழிக்கப்படணும்னா குற்றத்திற்கான மூல காரணம் என்ன அது தெரிஞ்சால் மட்டும்தான் குற்றம் முழுமையாக ஒழிக்கப்படுமே தவிர அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கான செயலாக ஒருத்தனை கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா. திமுக வந்து தலித் மக்களோடு இருக்குது. கொல்லுவது வந்து நீதி கிடையாது. நீதின்றது வந்து நீதிமன்றங்களின் வழியாக, அண்ணல் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் வழியாக வரக்கூடியது. அப்போ நீங்கள் சிவில் சொசைட்டிக்கு மாற்றாக இவங்க சொல்லுவாங்கள்ல, நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி ஐரோப்பாவிற்கு நிகரானதுன்ட்டு. ஐரோப்பாவில் இப்படி தான் கொண்டுகிட்டு இருக்கா போலீஸ் ஆஃபீஸர்ஸு. இவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்தியாவில் நார்த் இந்தியாவெல்லாம் யூபி பீகாரெல்லாம் ஒப்பிட மாட்டோம்,
நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து யூரோப்போட ஒப்பிடுவோம். யூரோப் மாதிரி தான் இருக்கா? யூரோப்பில் இப்படி தான் வந்து மேன் ஹேண்டிலிங் பண்ணுறாங்களா போலீஸ் ஆஃபீஸர்ஸு? யூரோப்பில் இப்படி தான் வந்து கன்ஷாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா போலீஸ் ஆஃபீஸர்ஸு? அப்போ அங்கே ஒரு லீகல் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிவில் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய சிவில் ப்ராசஸை கூட இங்கே இவங்க பண்ண மாட்டேன் அப்படின்னா இவர்கள் வந்து நாளைக்கு யாரோ கும்பல் போலீஸே இப்படி பண்ணதுன்னா கும்பல் படுகொலையும் ஆதரிக்கிறாங்க. இப்போ போலீஸ் இதை பண்ணுதுன்னா எனக்கு தப்புன்னா நானும் ஒருத்தரை போட்டு அடிக்கலாம். அப்போ வந்து இந்த விசாரணை சிபிஐக்கு தான் போகணும். இன்னொன்று, அரசியல்வாதிகள் மற்ற இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற தலித் இயக்கங்களாக இருக்கலாம், மற்ற ஜனநாயக சக்திகளாக இருக்கலாம், இவங்கெல்லாம் இதை குறித்து திருப்பியும் பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இதை குறித்து பேசும்போது தான் தலித் மக்களுக்கான விடுதலையை இந்த இடத்துல இருந்தால் நம்ம பேச முடியும். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.